இவனை பாரு, சோமியா படிக்கிறது நமக்கு யூஸ், இவன் டைரி எழுதி யாருக்கு யூஸ்? பொண்டாட்டிய நினைச்சு ஏதாவது கவிதை எழுதிட்டு இருப்பான். படிக்கிற காலத்துல கல்யாணம் பண்ணிட்டா இதான் பெரிய தொல்லை. அப்படி பண்ணிக்கிட்டு பொண்டாட்டிய டெல்லிக்கு படிக்க அனுப்புறது அதை விட பெரிய தப்பு. அதான் அடிக்கடி டெல்லி போயிட்டு பொண்டாட்டியோட டூயட் பாடிட்டு வரானோ. அது முடியாதப்போ கவிதை எழுதிட்டு இருப்பான். சரி, நம்ம 2 பேரும் வரமா வருங்களா? போறமாவா? ஆமா. இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது வேற மாதிரி. வா. எப்பா சாமி, ஆளை விடு. இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. ஓகே மேடம், நீங்க கிளம்பலாம். வா வா வா. இதுக்கு பேர் தான் தள்ளிட்டு போறதுங்கிறதா? ஹலோ. ஹாய் ராகுல். சீ போடா, என்கிட்ட பேசாத. உன் போனுக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்ப கூட உன் போட்டோவை புக்ல வச்சு பாத்துட்டு இருக்கேன். ராகுல், உன்னை பார்க்காம சத்தியமா என்னால இருக்கவே முடியல தெரியுமா? எப்படா பிக்னிக் முடிச்சிட்டு மெட்ராஸ் வருவேன்னு இருக்கு. ஏய், உன் போனுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்றேன்ல. ஆமா, உண்மையை சொன்னா உனக்கு பிடிக்காது. சரி, நான் ஊருக்கு திரும்பி வர வரைக்கும் தாங்குற மாதிரி அடுத்தவா ஒரு முத்து கொடு பாக்கலாம். ஓகே 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 ஓகே, இப்பதான்டா எனக்கு திருப்தி. சரி, நான் இப்ப குடுக்கறேன், நீ வாங்கிக்கோ. நாளைக்கு மறக்காம போன் பண்ணுடா. ஓகே பை, ஐ லவ் யூ. சந்தோஷ், நீ எப்ப வந்த? போன்ல உன் லவர் கூட கொஞ்சிக்கிட்டு இருந்தியே, அப்பவே வந்துட்டேன். ஆஷா, உன்னோட காதலுக்காக உன் பின்னாடி நாயா அடிச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது புரியாத மாதிரி நடந்து என்ன நோகடிச்சேன். என்ன பைத்தியக்காரன் அலைய விடுறதுல உனக்கு என்ன லாபம்? நான் உன்னை அலைய சொல்லலையே. எனக்குன்னு ஒரு லவ் இருக்கும் போது நான் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும்? இது அப்பவே என்கிட்ட சொல்லி தொலைச்சிக்கலாம்ல. உன் மனசுல எவன இருக்க மாட்டான்னு நினைச்சுதான் உன் பின்னாடி சுத்தினேன். இப்படி ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா என் மனசை நான் மாத்திருப்பேன்ல. இதோ பாரு, நீ யார வேணா லவ் பண்ணிட்டு போ. ஆனா சாகர வரைக்கும் நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருப்பேன். நீ என் மேல இவ்வளவு அஃபெக்ஷன் வச்சிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் போன்ல பேசிட்டு இருந்தேனே என் லவ்வர், அவன் போட்டோவை தரேன் பாரு. பார்த்துட்டு அவன் எனக்கு மேட்சிங்கா இருக்கான்னு நீ சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். பேரு ராகுல், வயசு 3, படிப்பு LKG. இவனதான் நான் போன்ல லவ் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அக்கா பையன். ஏய் ஆஷா, நீ இவ கூட வா. சந்தோஷ், நான் எப்போ உன்னை முதல்ல காலேஜ்ல பார்த்தனோ அப்பவே நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நீயும் என்ன விரும்புறேன்னு தெரிஞ்சப்போ நான் பட்ட சந்தோஷம் இருக்கே, அத வார்த்தையில சொல்ல முடியாது. நீ ஒவ்வொரு முறையும் உன் காதல சொல்லும் போதெல்லாம் நானும் என் காதல சொல்லி உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்கணும்னு என் மனசு துடியா துடிக்கும். ஆனா நான் அப்படி செய்யல. ஏன்னா உன் மனசுல நான் எந்த அளவுக்கு இருக்கேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஆனா என்னை விட நீதான் என்ன அதிகமா நேசிக்கிறேன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். I love you, Santosh. I love you so much. Santosh. Asha? 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 இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சு எங்கேயும் போக மாட்டேன். ஜவஹர், ஆஷாவை பாத்தியா? பாத்தேன் நேத்து ஈவினிங். இன்னைக்கு பாத்தியா? அவளை வீட்டுல காணோம். என்னடா சொல்ற? அவ யாருக்கிட்டையும் சொல்லாம எங்கேயும் போக மாட்டடா. எனக்கு இன்னும் பயமா இருக்கு. Something's wrong. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? வாடா. ஏய் ஜவஹர். டேய் மனோஜ், ஆஷா கூட வந்தாளா? இல்லையே. ஏன்?
ஆஷாவை காணோம். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. ஏ வேணு, இங்க வா. என்ன வாப்பா? ஆஷாவை பாத்தியா? எந்த ஆஷா? அவ யாருன்னு உனக்கு தெரியாது? ஒன்னையே எனக்கு யாருன்னு தெரியாது, அப்புறம் எப்படி ஆஷாவை தெரியும்? இவனுக்கு தெரியும் மனோஜ், ஆனா தெரியாத மாதிரி பேசுறான். இந்த பார், ஆஷாவை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கோம். பாத்தியா இல்லையா? அத சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. புள்ள பேர் என்னடே? எந்த பிள்ளை சார்? அதான் காலைல காங்கல் கம்ப்ளைண்ட் பண்ணல அந்த புள்ள. ஆஷா சார். அந்த ஆசை பிள்ளை காங்கலன்னு எப்படி கண்டுபிடிச்சிய? இன்னைக்கு காலையில் தான் சார். நான் தான் அவளை தேடி அவ ரூமுக்கு போனேன். ஆனா அவ அங்க இல்ல. அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சேர்ந்து எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். எங்கேயுமே அவ இல்ல. அவ வீட்டுக்கு போன் பண்ணோம். அவ அங்க போல. அவ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட போன் பண்ணோம். ஆனா அவ எங்கேயுமே போல சார். அப்புறம் தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். கடைசியா நேத்து பூரா என் கூட தான் சார் இருந்தா. லே யாரலாவே நேத்து முழுசும் அவளோட இருந்தியா? ஆடா கூவ கெடுத்தானு கெடுதி. கதை போற போக பார்த்தா செம சீசா போகும் போல இருக்கப்பா. விளங்காது, விளங்கவே விளங்காது. நேத்து பூராவுன்னா காலம்புரை, மத்தியாலம், சாயந்தரம், ராத்திரி பூராவுமா? சாயந்தரம் வரைக்கும் சார். இத்தனை பையன்மாரோட அந்த பொண்ணு சுத்திட்டு இருக்கும் போது ஓ மேல மட்டும் அவ வாசனை வீசுனா உனக்கு அவளுக்கு என்னடே? என்ன ஷீஸ் மை லவர். சீஸ் மைய லவ்வரு என்னடே? எத்தனை எல்லாம் 2 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் சார் இருந்தோம். இப்பதான் லவர்ஸ் ஆனோம். அது இருக்கட்டும்டே. பார்க்கு பீச்சு எங்கேயாவது படுத்து வாங்க வேண்டியால அதை விட்டுட்டு பர்டிகுலரா பிக்னிக்னு இந்த இடத்தையா வந்திய? எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் தான் சந்தன பாண்டியன். நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓ, அந்த சந்திர பாண்டிய பெரிய மம்மாவோ? ஏ, அந்த ஒத்த பண்ண செத்த பையன் எங்க போயிருக்கான்? நேத்து தான் பெங்களூர் போனாரு. பெங்களூர் என்ன அளவுக்கு போனா? ஏன் சொல்ல முடியல? அவர் தொழில் விஷயமா போறதா சொன்னாரு. தொழில் பீடியா தான். ஏய், என்னடே செய்யா? எனக்கு தெரியாது சார். ரியல் எஸ்டேட் தான் மெயின். ஆனா அடிஷனலா வேற பிசினஸ் இருக்கு. என்னது அது? கள்ளக்கடத்தலா? தெரியாது சார். எது தெரியாதா? ஏய், எங்களுக்கு எல்லாம் தெரியும்டே. சந்திர பாண்டிய ஒரு ஸ்மக்லர், பிரவுன் சுகர் புரோக்கர். சரியான எவிடன்ஸ் இல்லாதனால இது வரைக்கும் போலீஸ்ல மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் படிக்க பிள்ளைகள் தானே? உங்களுக்கு பிக்னிக் போக வேற தாலி இடம் கிடைக்கல? அதான் அந்த பேர் என்ன? ஆஷா. அவ காணாம போன விவகாரத்துல உங்களுக்கு தனிப்பட்ட அபிப்பிராயம் இருக்கா? ஒன்னும் புரியல சார். அது சரி. அந்த ஆக்கு கட்டும் போது காங்காம போயிட்டான்னா ஒன்ல எவனே எழுதிட்டு ஓடி. அதுக்கு சான்ஸே இல்ல. அந்த செவத்த பையன் இங்கதான் நிக்கான். எவனாவது கடத்திட்டு தான் போயிருக்கணும். உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்காமோ? ஏன் உனக்கு இருக்கா? இருக்கு சார். ஏன் அப்ப சொல்லி அள வேண்டியானே? எங்க அங்கிளோட வேலைக்காரன் வேலுன்னு ஒருத்தர் இருக்கான் சார். வேலா? ஏவுல அவன் தோலு. இந்த வீட்டு வேலைக்காரன் அங்கிளோட ரைட் ஹேண்ட் அவன் தான் சார். சார், அவங்க கூட வாண்டட் தான். வேலு, அந்த வாள்கிட்ட என் வேலையை காட்ட வேண்டியான். எங்களவன் மவரசனே வாய போட்ட மனமாறு